சபை வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், சபைக்குள்ளேயா இருக்கட்டும், ஒரு தாயை கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நானும் வேலைக்கு போகணும், நானும் சம்பாதிக்கணும். உங்களை வேணான்னு சொல்லலை. குடும்பத்தில் 2 பேரும் வேலைக்கு போனால் தான் சம்பாத்தியம் பண்ண முடியும், அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும். அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொள்வது, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிறது எக்ஸ்ட்ரா பொறுப்பு. நீங்கள் குடும்பத்துக்காக வேலை செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிரைமரி பொறுப்பு என்ன தெரியுமா? உன் குடும்பத்தை காப்பாற்றுவது. ஒரு கணவனால் முடியாது, ஆனால் அது ஒரு தாயால் தான் முடியும். ஒரு கணவன் இல்லாமல், ஒருவேளை கணவன் இறந்துட்டா சொல்கிறேன், இறந்துட்டா ஒரு தாயால் ஒரு குடும்பத்தை தனியாக நின்று நடத்துறதுக்கு முடியும். ஆனால் ஒரு மனைவி இறந்துட்டா ஒரு கணவனால் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. ஏன்னா தாயோடைய ரோல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதுவும் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ஈஸியாக. அந்த காலத்துலலாம் பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் தாய் வெளியவே போகாது, வெளியவே போகாது. அப்படி போகிறதா இருந்தால் அந்த பிள்ளையும் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போகும். இப்பெல்லாம் பெண் பிள்ளையை விட்டுட்டு அது பாட்டுன்னு கிளம்பி போயிடுது. அதெல்லாம் பார்த்துப்பாங்க, அதெல்லாம் ஈர்ப்பாங்க. எப்படித்தான் இந்த எண்ணம் வருதுன்னே தெரியல. கேட்டால் சொல்லுது, எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா, பெண் உரிமை இல்லையா? இருக்கு, யார் இல்லைன்னா. பட் உனக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்தாரே, உன்னை நம்பி ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. இல்லை இந்த கணவனுக்கு அந்த பொறுப்பெல்லாம் இல்லையா? அதுதான் இருக்காதே. அதான் காலையில் காலங்கத்தில் 6 மணிக்கு கிளம்பி போயிருமே, சாயங்காலம் 6 மணிக்கு 8 மணிக்கு தானே வரும். கேட்டால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன சொல்ல போகிறாரு? இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த 2 டைலாக் தான். இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன், உழைச்சி உழைச்சி நான் ஓடா போயிட்டேன். ஆனால் அவரை பார்த்தா அப்படிலாம் இருக்காது. நல்லா பலுகி பெருகி தான் இருப்பார், முன்னும் பின்னுமாக. பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கணவனை குறையா சொல்லலை, கணவனுக்குரிய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. குடும்பத்தை காப்பாற்றணும், வேலி அடைக்கணும், சம்பாதிக்கணும், எல்லாம் அவருடைய வேலை. மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான பிள்ளைகளை, அடுத்த ஜென்ரேஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. சிலது விட்டுட்டு ஊர் ஊராக சுற்றி தெரியும், பெண் பிள்ளைகளை விட்டுட்டு சுத்தம். கேட்டால் அதில் ஒரு பெருமை வேற உங்களுக்கு. ஆக்சுவலி நாங்கள்லாம் பல இடங்களுக்கு என்னத்துக்கு